வணக்கம் நண்பர்களே, நான் உங்க ஜான்சன். இன்னைக்கு வேலைங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா விருதுநகர்ல வேலை நடந்துட்டு இருக்கு. ஒரு 20 சென்ட்டுக்கு 5 அடி உசரத்துல 7 அடி கல்லு போட்டு வலை போட்டு தர சொன்னாங்க. அதை நம்ம ஆளுக்கு குழி அடிச்சு வச்சிருக்காங்க. குழியோட ஆழம்னு பாத்தீங்கன்னா கரெக்டா 2 அடி போடும். 7 அடி கல்லு போடுறதுனால கரெக்டா 2 அடி பூமிக்குள்ள போயிரும் கல்லு. 5 அடி மேல நிக்கும். கல்லுக்கு மட்டமா வலை இருக்கும். பாருங்க, இது மிஷின் வச்சு அடிச்சிருக்கோம். கீழே கொஞ்சம் சரல் மண்ணு மாதிரி இருந்துச்சு, இருந்தாலும் மிஷின் பிடிக்கும் போது கீழே வர ஓடிடுச்சு. பாத்தீங்களா, கரெக்டா 2 அடினா 2 அடி எடுத்துரும். அப்படி போடும்போது கல்லு மட்டமாகும். கல்லு பாருங்க, கல்லு புதுக்கோட்டை கல்லு. 7 அடினா 7 அடி கரெக்டா இருக்கும். 2 அடி பூமிக்குள்ள போகும்போது 5 அடி கரெக்டா மேல நிக்கும். அதுக்கு மட்டமா வலை இருக்கும்போது இடத்த பாக்குறவங்க ஃபென்சிங் தெளிவா இருக்கும். நம்ம இடத்துல ஃபென்சிங் பண்ண அப்படின்னா ஒரு கல்லு மேலையும் கீழேயுமா போடுறது கிடையாது. ஒரே லைனுக்கு ஒரே நிலத்து கிளியரா போட்டு கொடுப்போம். கயிறு கட்டி மட்டம் பார்த்த மாதிரி தெளிவா மட்டம் பார்த்து தெளிவா போட்டு கொடுப்போம். சப்போஸ் இடத்துல பாறை எதுவும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதுல ஒரு கல்லு கொஞ்சம் மேல ஏறிதான் நிக்கும். அது யாரும் எதுவுமே பண்ண முடியாது. மத்தபடி தோண்ட முடியற இடத்துல தண்ணி ஊத்தினாலும் தோண்டி எடுத்து மட்டமா போட்டுரும். அது எந்த மாதிரி இருந்தாலும் சரி, கல்லு போக கீழே பாறை தவிர வேற எது இருந்தாலும் சரி, எவ்வளவுக்குள்ள தோண்ட முடியுமோ தோண்டி எடுத்துரும். பாறை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஒரு கல்லு மேலே கீழே இருக்கும். கல்லு பாருங்க, சைஸ் பெரிய கல்லா இருக்கும். கல்லுமே அதே மாதிரி தெளிவா இருக்கும். 7 அடினா 7 அடி இருக்கும். அதே மாதிரி நீங்க எந்த இடத்துல நம்ம 2 அடிக்கு இந்த கல்லு போட்டாலுமே, நீங்க வைக்காட்டு இடத்துல போட்டாலும் சரி, நார்மல் பிளாட்டுக்கு போட்டாலும் சரி, 2 அடி உள்ள போகும்போது மழை பெஞ்சாலுமே கல்லு நழுகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா கல்லு 2 அடி உள்ள போயிடும். சில இடத்துல கல்லு நகட்டு இருக்கு அப்படின்னா அங்க 1 அடி 1.25 அடி இந்த மாதிரி தோண்டி போட்டிருப்பாங்க. அளவா போட்டிருக்க மாட்டாங்க. நம்ம 2 அடி போடுறதுனால கரெக்டா உங்களுக்கு கிளியரான அளவுக்கு உள்ள போயிடும். 5 அடி மேல நிக்கிற மாதிரி தெளிவாயிரும். பாத்தீங்களா, இப்ப மட்டம் பார்த்துட்டு இருக்காங்க. மட்டங்கிறது ஒரு கல்லு 5 7.2 இருக்கலாம். அப்படிங்கும்போது நம்ம கல்ல மேல தூக்கி கரெக்டா 2 இன்ச்சுக்கு தனிச்சிரும். கம்பியை போட்டு 2 இன்ச்சு தனிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம கல் எல்லாமே ஒரே மட்டமா வந்துடும். பாத்தீங்களா, நம்ம மட்டம் கட்டிட்டு இருக்காங்க, மட்டம் கட்டி இறுக்கிட்டு இருக்காங்க. ஒரே மட்டமா வேலி போட்டா மட்டுமே தான் அந்த இடத்தோட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி கல்லுக்கு கலர் கொடுத்தா மட்டும்தான் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். நம்ம கஸ்டமர் கலர் கொடுக்க வேண்டாம் அப்படின்ட்டாங்க. முட்டுக்கள் அதே மாதிரி 5 அடி முட்டுக்கள் கொடுப்போம். 6 அடி முட்டுக்கள் கேட்டாங்கன்னா 6 அடி முட்டுக்கள் கொடுப்போம். அதுக்கேற்ற கொஞ்சம் அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். சரிங்களா, பாருங்க, கல் ஒரே மட்டமா போட்டு வச்சிருக்கோம். காம்பவுண்ட் போட்டா எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஒரே மட்டமா கல் போட்டு வச்சிருக்கோம். ஏன்னா இதுல நம்ம வலை இழுத்து கட்டும் போது வலைக்கு மட்டமா கரெக்டா கல் இருக்கும். பாத்தீங்கன்னா நம்ம நல்லா இறுக்கி நம்ம தெளிவா பண்ணி கொடுத்துருவோம். வேலைங்கிறது சுத்தமா இருக்கும். அதே மாதிரி முள்ளு கம்பி, மத்த ஃபென்சிங் இறங்க நார்மல் பிளெயின் கம்பி இழுப்பாங்க. நம்ம முள்ளு கம்பி 4 முள்ளு கம்பி இழுத்து கொடுத்துருவோம். நம்ம எல்லா வேலையும் பண்ற வேலையை சுத்தமா பண்ணி கொடுக்கணும். ஒரே தெளிவா இருக்கிறதுனால உங்களுக்கு 4 முள்ளு கம்பியுமே அதுல போட்டு கொடுக்கும்போது வேலை இன்னுமே பாக்குறதுக்கு கொஞ்சம் நல்லா தெளிவா இருக்கும். சாதா பிளெயின் கம்பிங்கிறது நம்ம சும்மா நார்மலா போட்ட மாதிரி சும்மா இருக்கும். நம்ம முள்ளு கம்பி போட்டோம் அப்படின்னா அது ஒரு பாதுகாப்பா இருக்கும். இப்ப வலைக்கு வெளிப்பக்கம் கட்டிட்டோம் அப்படின்னா ஆடு மாடு எதுவுமே உரசாத மாதிரி இருக்கும். வலைக்கு உள்பக்கம் கட்டிட்டோம் அப்படின்னா ஸ்ட்ராங்கா இருப்பாரு. காட்டு பக்கத்துல இடம் இருக்கு அப்படின்னா காட்டு மிருகம் எதுவும் வரக்கூடாது, ஆடு மாடு எதுவும் உரசக்கூடாது அப்படின்னா கண்டிப்பா முள்ளு கம்பி வலைக்கு வெளிப்பக்கமா கட்டி கொடுப்போம். இப்ப ஊருக்குள்ள இடம் இருக்கு, நார்மல் டெம்பருக்கு மட்டும் கட்டி கொடுக்கும் அப்படின்னா வலைக்கு உள்பக்கம் கட்டி கொடுப்போம். நம்ம போடுறது புறமே உங்களுக்கு 4 லைன் முள்ளு கம்பி பண்ணி கொடுத்தோம். நார்மலா பண்றதுக்கு 145 ரூபாய்க்கு இந்த மாதிரி பண்ணுவோம். நீங்க 3 முள்ளு கம்பி கேட்டீங்க அப்படின்னா அது ரேட் வைஸ் கொஞ்சம் வித்தியாசப்படும். ரொம்ப இருக்கிறது கொஞ்சம் கம்மி படும். அதே மாதிரி நீங்க எப்படி கஸ்டமர் இந்த மாதிரி 10 அடிக்கு ஒரு கல்லு போட்டு அமௌண்ட் வைஸ் கம்மியா பண்ணணும் அப்படின்னா 10 அடி கூட ஒரு கல்லு போடுவோம். அதே மாதிரி சிமெண்ட் போஸ்ட் பண்ணா போதும், நீங்க கல்லு வேண்டாம் அப்படின்னா கஸ்டமர் எந்த விருப்பத்துக்கு என்ன பர்பஸுக்கு நீங்க வேலை போடுறீங்களோ அதே மாதிரி காஸ்ட் கம்மியான ரேட்ல தெளிவா வேலை சுத்தமா நம்ம பண்ணி கொடுப்போம். பாத்தீங்கன்னா முள்ளு கம்பி கட்டிட்டாங்க, 4 லைன் கட்டி வச்சிருக்காங்க. 4 லைன் வச்சு உங்களுக்கு வேலையும் தெளிவா இருக்கும், பாக்குறதுக்கு நல்லா இருக்கும், பாதுகாப்பாவும் இருக்கும். நம்ம எல்லா ஃபென்சிங் ஒர்க்லயும் 4 லைன் போட்டுறது. சரிங்களா, இதுக்கப்புறம் வலையோட சைஸ் பாத்தீங்கன்னா 3க்கு 3 அந்த டைமண்ட் சைஸ் 3 இன்ச்சு இருக்கும். நீங்க 2 பக்கமும் அளந்து பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு கேப் இருக்கும். அதான் இழுத்து கட்டிட்டு இருக்காங்க. 3க்கு 3 ஒன் சைட் ட்விஸ்டட் வந்துடும். வலைக்கு மேல் பக்கம் மேல முள்ளு மாதிரி வந்துடும். யாருமே ஏறி சாடாத மாதிரி முள்ளா வந்துடும். அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு இன்னொரு பாதுகாப்பா இருக்கும். பழைய வலை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா மடக்கு வரும். இப்ப நம்ம மடக்கு போடுறது இப்ப புதுசா கம்பெனில ஓடுறது பூராமே பாதுகாப்பு அதிகப்படுத்துறதுக்காண்டி மேல உங்களுக்கு பாத்தீங்களா ட்விஸ்டட் ஃபென்ஸ் சொல்லுவாங்க. மேலே முள்ளு மாதிரி வந்துடும். ஆள் பிடிச்சி ஏற முடியாது. அந்த மாதிரி நல்லா பாதுகாப்பு இருக்கும். 4 முள்ளு கம்பி வலைக்கு வெளியோ வலைக்கு உள்ள இழுத்து கட்டிட்டு நம்ம அதை போட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பா நல்லா ப்ரொடெக்ஷனா இருக்கும். அதனால நம்ம ஃபென்சிங் ஒர்க்ல பொறுத்தளவு ஃபுல்லாமே நம்ம இப்போ ட்விஸ்டட் ஃபென்ஸ் தான் பண்ணிட்டு இருக்குது. இதுவே நீங்க டாட்டால 3க்கு 3 கேட்டீங்க அப்படின்னா அது பண்ணி கொடுப்போம். காஸ்ட் கொஞ்சம் ஜாஸ்தி வரும். அது டபுள் சைடு ட்விஸ்டட் வரும். கீழேயுமே ட்விஸ்டட் வரும், மேலேயும் ட்விஸ்டட் வரும். அதுலயே டாடா வைரான் இருக்கு 100 GSM, அது மாதிரி டாடா ஆயுஷன் இருக்கு, அது 100 GSM ப்ளூ கலர் கோட்டிங்களோட வரும். அதோட லைஃப் பாத்தீங்கன்னா 15 வருஷம் மேல வரும். டாடா 100 GSM போடும்போது உங்களுக்கு வேலையும் சுத்தமா இருக்கும், துரு பிடிக்காது, 15 வருஷம் லைஃப் இருக்கும். நம்ம கம்பி 8 வருஷம் லைஃப் வருது அப்படின்னா அது 15 வருஷம் மேல லைஃப் இருக்கும்.
நீங்க டாட்டால கேட்டு ஒரு இடத்துல ஃபென்சிங் போட்டு லைஃப் லாங் வச்சு நான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா கண்டிப்பா நீங்க டாட்டால போடுறது பெஸ்ட். தெளிவா இருக்கும். டாட்டா கம்பெனிங்கிறது தெளிவா இருக்கும். ஆனா ரேட்டுமே அதுக்கு அதில் வந்து ரேட் அதிகம் இருக்கும். சரிங்க, இது 145 ரூபாய் போட்டோம் அப்படின்னா அது வந்து 200 ரூபாய் பண்ணி கொடுப்போம். இடம் அதிகமா இருந்துச்சுன்னா 200 ரூபாய் பண்ணி கொடுப்போம். கம்மியா இருந்துச்சுன்னா ரேட் வைஸ் வந்து அதுக்கு இதெல்லாம் மாறுபடும். 2000 அடிக்கு மேல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அடிக்கு வந்து 200 ரூபாய் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே வருதுன்னு ரேட் வைஸ் வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும். சரிங்களா, அதுவே 4 கம்பியும் போட்டு முழு கம்பி போட்டு இழுத்து கட்டி கொடுக்கலாம். இல்லைன்னா 3 முழு கம்பி போட்டோம் அப்படின்னா அதுக்கேற்ற கொஞ்சம் ரேட் 5 ரூபா முன்ன பின்ன வரும். வேலைங்கிறது வந்து சுத்தமா நம்ம வந்து வேலை வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். எந்த ஃபென்சிங்லும் மட்டமா போடுறாங்களோ இல்லையோ நம்ம வந்து கல்லையும் மட்டமா போடுவோம். அதுவும் வலையுமே கரெக்டா தூக்கி தெளிவான இடத்துல மட்டமா கட்டி கொடுத்துருவோம். சில இடத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வலையை கொஞ்சம் மேல தூக்கி கட்டிருங்க 1/2 அடிக்கு, நம்ம கீழே வந்து பொலி மாதிரி வச்சிருவாங்க. பொலி மாதிரி வைக்கும்போது உங்க இடத்தோட அளவும் அப்படியே இருக்கும், கல்லுமே பொலிக்குள்ள இருந்த மாதிரி தெளிவா இருக்கும். அப்படி கூட பண்ணிக்கலாம், அதுவும் தெளிவா இருக்கும். இல்ல கீழே நீங்க எவ்வளவுக்குள்ள கீழே தனிச்சு கட்ட முடியுமோ அவ்வளவுக்குள்ள வலையை தனிச்சு கீழே கட்டுங்கன்னா அதையுமே கீழே கட்டி கொடுத்துரும். புளியா போட்டு வைக்கும்போது நம்ம 1/2 அடி மேல தூக்கும் போது புளி உங்க இடத்துக்குள்ளேயே வந்து இருந்த மாதிரி கல் வந்து தெளிவாயிரும். சரிங்களா, அப்படியும் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் எப்படி விருப்பப்பட்டீங்களோ அதுக்கேற்ற வந்து வேலை வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். அதுமே டெம்பர் ஒரு வலையை பொறுத்து எவ்வளவு இழுக்கணுமோ அவ்வளவுக்குள்ள தான் நம்ம டெம்பர் இழுக்கணும். நம்ம இப்போ ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு வலை போடுறோம் அப்படின்னா அது நார்மல் டெம்பர் தான் வைக்கணும். 3 இன்ச்சு 2.5 இன்ச்சு வலை போடுறோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் இழுத்துக்கலாம், எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்துக்கலாம். ஏன்னா 4 இன்ச்சு வலையை நம்ம ரொம்ப இழுத்துக்கும் போது 5 அடி ஒசரம் இருக்க வலை வந்து 4.25 அடி ஆயிரும். அப்படி சுருங்க ஆரம்பிச்சிடும், லென்த் வரும் ஆனா சுருங்க ஆரம்பிச்சிடும். அப்படி யாருமே இழுக்க விடாதீங்க. 3 இன்ச்சு வளர்ந்துச்சுல அது எவ்வளவு டெம்பர் இழுத்தாலுமே ரொம்ப கம்மியாக வாய்ப்பு கிடையாது. 5 அடினா 5 அடியில கரெக்டா இருக்கிற மாதிரி, அதுக்கு ரொம்பவும் இழுக்கவும் முடியாது. 3 இன்ச்சு வளங்குறது வந்து ரொம்ப ரொம்ப டைட்டாலாம் இழுக்க முடியாது. எவ்வளவுக்குள்ள இழுத்து வைக்க முடியுமோ அவ்வளவுக்குள்ள அதை ரொம்ப இழுக்காம தெளிவா வச்சு இழுக்க முடியும். அதுல நம்மள வேலை பார்க்கறோம் போறோம் 10 வருஷம் மேல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறனால எந்த கம்பி எப்படி இழுக்குங்கிறவங்களுக்கு தெரியும். பாருங்க அதான் கட்டிட்டு இருக்காங்க. தெளிவா இழுத்து உங்களுக்கு சுத்தமா பண்ணி கொடுத்துருவோம். இப்ப ஒரு 10 ஏக்கர் இடம் இருக்கு, நம்ம வந்து உள்ள விவசாயம் பண்ணணும், இல்ல புதுசா நம்ம இப்ப இடம் எடுத்திருக்கோம், அதுல வலை போட்டு வந்து லைஃப் லாங் வர்ற மாதிரி வலை போட்டு வந்து நம்ம உள்ள பருவம் பண்ணணும், தென்னை மரம் வைக்கணும், இல்ல கொய்யா தோப்பு வைக்கணும், உள்ள விவசாயம் பண்ணக்கு வந்து அக்ரிகல்ச்சரா வந்து ரெடி பண்ணணும் அப்படின்னா அதுக்குமே வந்து நம்ம வந்து தெளிவா பண்ணி கொடுப்போம். இடம் வந்து 2000 அடி 3000 அடிக்கு மேல போக போக அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் குறையும். இடத்தோட அளவு வந்து குறைய குறைய வந்து அமௌண்ட் வைஸ் கொஞ்சம் கொஞ்சம் கூட ஆரம்பிக்கும். சரிங்களா, அதிகமான இடம் அப்படின்னா ரேட் வைஸ் 5 ரூபா முன்ன பின்ன இருக்கும். கம்மியான இடம் வச்சுன்னா உங்களுக்கு அமௌண்ட் வைஸ் வந்து கொஞ்சம் கூட இருக்கும். சரிங்களா, வேலை வந்து ஆனா சுத்தமா இருக்கும். வேலை சொன்னீங்க அப்படின்னா நம்ம வந்து இடத்த பார்க்க முடிஞ்சா இடத்த பார்ப்போம். இல்லைன்னா நீங்க இடத்தோட லொகேஷன் போட்டுருணும். கண்டிப்பா வாட்ஸ்அப்ல எனக்கு வந்து நீ ஷேர் பண்ணும். அப்படின்னா நீங்க இடத்தோட லொகேஷன் போட்டுடணும், எனக்கு வீடியோ போட்டுடணும். உங்க பேரை போட்டு எவ்வளவு இடங்கிறத மென்ஷன் பண்ணி லொகேஷன் போட்டீங்க அப்படின்னா சப்போஸ் நம்மளுக்கு வந்து எப்பவுமே வேலை நடந்துட்டே இருக்கும். ஒரு வேலை எடுத்திருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சிட்டு தான் வெளியே வருவோம். நீங்க அர்ஜென்டா எமர்ஜென்சி உடனே பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம முடியாது. நீங்க ஒரு ஃபென்சிங் ஒர்க்கு தாரீங்க அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஒரு வேலையில 4 பேர் விட்டுருக்கோம் அப்படின்னா அந்த வேலையை முடிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம அது பண்ணி கொடுப்போம். ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்த அளவுக்கு நம்ம நினைச்ச தேதியில வந்து முடிக்க முடியாது. ஒரு 10ஆம் தேதி ஆரம்பிக்கும், அந்த இடத்துல 10 நாள் தான் ஒரு வேலைக்கு நம்ம ரெடி பண்ணிருப்போம். அங்க போய் நிக்கும் போது குழி தோண்டும் போது தான் பிரச்சனை வரும். மிஷினை போட்டு குழி தோண்டும் பக்கத்து இடத்துக்காரங்க அளந்து போடுங்க அப்படிம்பாங்க. ஏன்னா நம்ம இந்த வேலைக்கு போயிட்டு வந்து வெளியே வர முடியாது, அந்த வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே வர முடியும். அதனால ஃபென்சிங் ஒர்க்கை பொறுத்தளவுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆனா ஒரு வேலை வந்து எடுத்துருவோம் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னா கண்டிப்பா அந்த வேலையை வந்து நம்ம முடிச்சு கொடுத்தோம். ஆனா கொஞ்சம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். நீங்க வெயிட் பண்ணி ஓகே பண்ணித்தாங்க அப்படின்னா கண்டிப்பா பண்ணிக்கலாம். எமர்ஜென்சியா பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா அது பண்ண முடியாது. சரிங்களா, அது எவ்வளவு இடம்னாலும் சரி, நீங்க 50 சென்ட் பண்ண சொன்னாலும் சரி, 5 சென்ட் பண்ண சொன்னாலும் 500 ஏக்கர் பண்ணாலும் சொன்னாலும் சரி, கண்டிப்பா நீங்க டாடா கம்பியில கேட்டாலும் சரி, நம்ம நார்மல் ராஜ்காட் வயர்ல கேட்டாலும் சரி, வேலை வந்து ஓகே அப்படின்னா கண்டிப்பா அதை வந்து நம்ம வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துருவோம். பாருங்க நல்லா தெளிவா ஒரே நேர்கோட்டில் வந்து சுத்தமா பண்ணி கொடுத்துரும். இடம் கீழே கொஞ்சம் தோன்ற கஷ்டமா இருந்தாலும் நம்ம ஆட்கள் கொஞ்சம் தெளிவா எடுத்துட்டாங்க. மிஷினை போட்டுனாலும் சரி, ஆளு தோண்டினாலும் சரி, தோண்டி தெளிவா எடுத்துட்டாங்க. சரிங்களா, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் வேலை வந்து சுத்தமா இருக்கும். வலையுமே 3 இன்ச்சு வழங்குச்சுல உங்களுக்கு வேலையும் தெளிவா இருக்கும். உள்ள நல்ல ப்ரொடெக்ஷன் பாதுகாப்பா இருக்கும். ஒரே மட்டமா சுத்தமா இந்த மாதிரி வந்து வேலை வந்து நம்ம தெளிவா கட்டி கொடுத்துரும். கண்டிப்பா நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணி கொடுப்போம். தமிழ்நாடு ஃபுல்லா கண்டிப்பா எவ்வளவு இடம் இருந்தாலும் சரி, 1000 அடி இருந்தாலும் சரி, 5000 அடி இருந்தாலும் சரி, தெளிவா பண்ணி கொடுப்போம். ஆனா வேலை ஓகே அப்படின்னா கண்டிப்பா வந்து சுத்தமா பண்ணி கொடுப்போம். நம்ம காஸ்ட் வைஸ் வந்து குறைக்க முடியாது. நம்ம எப்படி பண்ணும் அப்படின்னா 145 ரூபாய் பண்றோம் அப்படின்னா 2000 அடி 3000 அடி வர வச்சுல 145 ரூபாய்க்கு பண்றது 10 ரூபா குறைச்சு 5 ரூபா குறைச்சு பண்ணுவோம். எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா குழியில மிஷின் ஓடிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா 5 ரூபா குறைச்சு 140 ரூபாய்க்கு பண்ணுவோம். இல்ல இடத்த பார்க்காம நம்ம வந்து வேலை செய்யும் போதுதான் வந்து குழி ஓட்டும் போது குழி ஓடல அப்படின்னா கண்டிப்பா 145 ரூபாய் தான் கணக்கு முடிக்கிற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து அப்படி இருக்கும். குழி ஓடிடுச்சு அப்படின்னா 2000 அடிக்கு மேல வந்து 140 ரூபாய் கூட பண்ணிடுவோம். சரிங்களா, குழி ஓடல நம்ம இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கும்போது இடம் நல்லா தான் தெரியும், குழி தோண்டிடலாம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். நம்ம மிஷினை போட்டு குழி அடிக்கும் போது தான் தெரியும் மிஷின் கண்டிப்பா சில இடத்துல ஓடாது. 6 அடி கூட சில இடத்துல தோண்டாது. அந்த இடத்துல வந்து நம்ம தண்ணி ஊற்றி தோண்டும் போது கண்டிப்பா லேபரை கொண்டு போயிடும். அதுல நம்ம 140 ரூபாய் பேசியிருந்தாலும் கண்டிப்பா கணக்கு முடிக்கிறது வந்து 145 ரூபாய் நார்மலா என்ன ரேட்டோ
அந்த ரேட் வச்சு தான் கணக்கு முடிப்போம் சரிங்களா. ஏன்னா அதுல வந்து லேபர் வந்து கண்டிப்பா எக்ஸ்ட்ரா ஆயிரும். ஒரே நாள்ல குழி அடிக்கிறது வந்து நம்ம தண்ணி ஊற்றி தோண்டணும் அப்படின்னா கண்டிப்பா 3 நாள் ஆயிரும். இப்போ 4 பேர் 3 நாள் வேலை பார்க்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு 1500 கணக்கு பண்ணீங்கன்னா அதுக்குள்ள காசுக்கு வந்து ஈக்குவல் பண்ற மாதிரி தான் நம்ம வந்து அதை ஃபென்சிங் ஒர்க்கை வந்து முடிக்க முடியும். நீங்க 140 ரூபாய் தானே சொன்னீங்க, இப்ப 145 ரூபா அப்படி கிடையாது. நம்ம மிஷினை போட்டு குழி தோண்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து கண்டிப்பா அது பிரச்சனை இல்லாம 140 ரூபாயில கணக்கு முடிச்சிடும். தண்ணி ஊற்றி போட்டு 2 தோண்டணும், குழி ஓடல 2 வாட்டி 3 வாட்டி தண்ணி ஊற்றி போட்டு தோண்டணும் அப்படின்னா கண்டிப்பா 145 ரூபாய் கண்டிப்பா வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கவே இருக்காது சரிங்களா. அதே மாதிரி வேலையுமே சுத்தமா இருக்கும், தெளிவா பண்ணி கொடுத்துரும். அது எவ்வளவு இடம்னாலும் சரி, நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் சரி, வெளியூர்ல இருந்தாலும் சரி, இடம் தமிழ்நாட்டுல இருக்கு, நான் பெங்களூர்ல இருக்கேன், மும்பைல இருக்கேன் அப்படின்னா நீங்க இடத்தோட லொகேஷனால போட்டு விட்டு அனுப்பி விட்டீங்கன்னா சரி, நம்ம இடத்த லேசா பார்த்தோம் லோக்கலா ஒரு ஆளை ரெடி பண்ணி விட்டாலும் போதும். நம்ம இடத்த பார்த்து மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு வருது, நீங்க டாட்டால பண்ணாலும் சரி, நம்ம நார்மல் ராஜ்காட் வயர்ல பண்ணாலும் சரி, இடத்த பார்த்துட்டு வந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு செலவாகுங்கிறத நான் வந்து கொட்டேஷன் கேட்டாலும் சரி கொட்டேஷன் சொல்லிடுவேன். இல்ல நீங்க நார்மலா போன் போட்டு பேசினாலும் சரி உங்களுக்கு தெளிவா வந்து ஒரு விளக்கமா சொல்லுங்க. என்ன பண்ண போறோங்கிறத, டாடா கம்பி பண்ண போறோமா நார்மல் கம்பி பண்ண போறோமாங்கிறத விளக்கமா நீங்க பேசிட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கேற்ற அமௌண்ட் வைஸ் வந்து உங்கள்கிட்ட எல்லாம் பேசி முடிச்சுக்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இடத்துக்கு வரும்போது ஃபர்ஸ்ட் வலை கொண்டு வந்துடும். டாடா வலை போடும்போது கண்டிப்பா அட்வான்ஸ் பண்ணாதான் கம்பெனில இருந்து வலை எடுக்க முடியும். நம்ம கம்பி கேட்டீங்கன்னா முதல்ல வந்து வலை கொண்டு வந்துடும் சரிங்களா. அந்த கொண்டு வந்து இறக்கி நம்ம ஆட்களை வேலைக்கு விடும்போது கண்டிப்பா 80% இப்போ ஒரு 3 லட்ச ரூபா வேலை நடக்குது அப்படின்னா ஒரு 2.5 லட்ச ரூபா 2,40,000 நீங்க தர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் வண்டியில் நம்ம தோஸ்துல கல் எடுக்கணுமா லாரியில கல் எடுக்கணுமாங்கிறத கணக்கு பண்ணி இடத்த பொறுத்து வந்து நம்ம இந்த மாதிரி கல் எடுப்போம். அதுக்கப்புறம் மீதி அமௌண்ட் வந்து ஃபுல்லா ஃபென்சிங் ஒர்க் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி இடத்த மெஷர் பண்ணிட்டு எவ்வளவு வருதுங்கிறத வந்து நம்ம தெளிவா வந்து கணக்கு முடிச்சுக்கலாம். கணக்கு முடிக்கும்போது கண்டிப்பா அமௌண்ட் வைஸ் வந்து குறைக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது சரிங்களா. நம்ம ஏற்கனவே பட்ஜெட்ல பண்ணிட்டு இருக்கோம், தெளிவா பண்ணிட்டு இருக்கனால கம்மியான ரேட்டு தான் நம்ம ஃபென்சிங் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுல வந்து குறைக்கிறது கண்டிப்பா வாய்ப்பு இருக்காது. வேலை வந்து ஆனா தெளிவா பண்ணி கொடுப்போம், வேலை சுத்தமா பண்ணி கொடுப்போம். கண்டிப்பா நம்ம தொடர்பு கொள்ளுங்க. உங்களுக்கு வேலையை பார்க்கும்போதே தெரியும் வேலை தெளிவா இருக்கும். கண்டிப்பா நம்ம கான்டாக்ட் பண்ணிக்க அப்படின்னா வாட்ஸ்அப்லனாலும் சரி நார்மலுக்கானாலும் சரி எனி டைம் கால் பண்ணலாம், அட்டன் பண்ணி நான் பேசுவேன். எடுக்க முடியல அப்படின்னா வேலையில இருப்பேன், வேலை முடிஞ்ச பிறகு கூட கண்டிப்பா நான் எடுத்து பேசுவேன் சரிங்களா. நன்றி மக்களே, இன்னொரு வீடியோல நம்ம சந்திக்கலாம்.